இந்த நாளில் கூட நாம் ஒரு புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கிற நேரத்தில் கூட நாம் ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த நாளின் தியானத்தை நாம் துவங்குவோம். இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும், இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும், பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும், பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபை உள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எழுதுகிறார். இந்த வசனத்தில் 2 முக்கியமான காரியத்திற்காக ஒப்புக் கொடுக்கிறார். ஒன்று பக்தி விருத்தி அடைவதற்கு, 2வது பரிசுத்தவான்கள் எல்லாருக்குள்ளும் சுதந்திரத்தை கொடுப்பதற்கு. பக்தி விருத்தி அடைய வேண்டும், எல்லாருக்குள்ளும் சுதந்திரம் கிடைக்க வேண்டும். எல்லாருக்குள்ளும் என்றால் உலக பிரகாரமான எல்லாருக்குள்ளும் அல்ல, உலக பிரகாரமாய் வாழுகிற அந்த மக்களோடு கூட நமக்கு கிடைக்கிற சுதந்திரத்தை குறித்து அல்ல, பரிசுத்தவான்கள் எல்லாருக்குள்ளும் சுதந்திரம் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் பரிசுத்தவான்கள் எல்லாருக்குள்ளும் சுதந்திரம் கிடைக்க வேண்டுமானால் முதலாவது பக்தி விருத்தி உண்டாக வேண்டும். தேவ பக்தி விருத்தியானது தேவனுக்குரிய பக்தி, தேவன் மேல் வைக்கும் பக்தி, தேவன் மேல் வைக்கிறதான அந்த விசுவாசம், தேவனை ஆராதிக்கிற முறைமைகள், தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற காரியங்கள், இவைகளை நாம் சற்றே தியானிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுக்கு மேல் பக்தி அல்ல தேவனுக்குரிய பக்தி அல்ல தேவ பக்தி எப்படி உருவாகும் பிரியமானவர்களே? முதலாவது தேவனை அறிகிற அறிவு கிடைக்காவிட்டால், தேவனை குறித்த அறிவு நமக்கு கிடைக்காவிட்டால் தேவ பக்தி உருவாகாது. தேவன் யார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய காரியங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எதை விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய விருப்பத்தின்படியே நாம் நடக்கும் போது, விருப்பத்தின்படியே நாம் அவரை ஆராதிக்கும் போது, அவருடைய சித்தத்தின்படியே நாம் செயல்களை செய்யும் போது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில தேவ பக்தியானது விருத்தி அடையும். முதலாவது தேவனை அறிகிற அறிவு உண்டாக வேண்டும். 2வது தேவனை அறிகிற அறிவில நாம் வளர வேண்டும். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. எப்படி தேவ பக்தி உண்டாகுமா? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதை முதலாவது மனிதன் விசுவாசிக்க வேண்டும். யார் வெளிப்பட்டார்? தேவன் வெளிப்பட்டார். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. தேவ பக்தி யாருக்கு உண்டாகும்? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிற அந்த ஜனங்களுக்குள் தேவ பக்தி உண்டாகும். தேவ பக்திக்குள்ள ரகசியம் என்ன? முதலாவது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்க வேண்டும். மாம்சத்தில் வெளிப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தேவன் என்று சொல்லுகிறது. யோவான் 1:1 வாசிக்கும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே அவர் தேவனோடு கூட இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அப்படியானால் இங்கே வேதம் தெளிவாய் குறிப்பிடுகிற காரியம், ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை என்கிற அந்த தேவன் இந்த பூமியிலே மாம்சமாய் வெளிப்பட்டார். தேவ பக்தி எப்பொழுது உண்டாகும்? நாம் அவரை விசுவாசிக்கும் போது. எப்படி விசுவாசிக்கிறோம்?
அவரை அறிந்து விசுவாசிக்கும் போது, இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது பிரியமானவர்களே, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் ஆவியினாலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் அவர் காணப்பட்டார். எப்படி காணப்பட்டாரா? இன்னைக்கு நம்ம மனுஷர்களால் காணப்படுவதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறாங்க. மனுஷர்கள் நம்மை கவனிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மனுஷர்கள் நம்மை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மனுஷர்கள் பார்த்து நம்மை குறித்து அவர்கள் மதிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் தேவ தூதரால் காணப்பட்டார். அப்போ தேவனால் காணப்பட வேண்டியது அவசியம். தேவ பக்திக்கு ஒரு ரகசியம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியினால் நீதி உள்ளவர் என்று அவர் விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். அவர் பிரசங்கிக்கப்பட வேண்டிய அவசியம். அவர் பிரசங்கிக்கப்பட்டவராக இருந்தார். வாசிங்க அடுத்த பகுதி. உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே அவர் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவ பக்திக்குரிய ரகசியம் இதிலே விளங்குகிறது. தேவ பக்திக்குரிய காரியம் இதிலே விளங்குகிறது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாக இருக்கிறார். முதலாவது அவரை அறிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுது தேவ பக்தி உண்டாகும்? அவர் யார் என்பதை அறிந்து கொள்ளும் போது உண்டாகும். அவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது தேவ பக்தி உண்டாகும். தேவ பக்தியில் எப்ப விருத்தி அடைய முடியும்? நாம் அவர் அந்த காரியத்தில், தேவ பக்திக்குரிய காரியத்தில், அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தில், அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனை முறைமைகளில், அவர் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற காரியங்களில், எப்பொழுதும் அவரை நோக்கி கொண்டிருக்கிற காரியத்தில் மாத்திரமே தேவ பக்தி வெளிப்படும். எனவே தேவ பக்தி என்பது சொல்லில் வரையப்படுகிறது அல்ல. தேவ பக்தி என்பது சொல்லினால் விவரிக்கப்படுகிறது அல்ல, அது செய்கையினால் காணப்படுகிறது. தேவ பக்திக்குரிய காரியம் என்பது அது செய்கையினால் காணப்படுகிறது. நாம் எப்படி செய்கிறோம், நாம் அவரை அறிந்து புரிந்து அவரை தெரிந்து கொண்ட பின்பு நாம் எப்படி அவரை தொழுது கொள்கிறோம், எப்படி அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்பதன் அடிப்படையிலேயே தேவ பக்தி இருக்கிறதே ஒழிய வேறு எந்த விதத்திலும் தேவ பக்தியை நீங்கள் வெளிக்காட்ட முடியாது, அதை அடையாளப்படுத்தவும் முடியாது. தேவ பக்தியானது 4 விதமான காரியங்களினாலே அது விளங்கப்படுகிறது. 4 விதமான குணாதிசயங்கள் அது கொண்டு. முதலாவது தேவ பக்தியுடைய காரியம் என்பது உண்மையான அறிவு. நம்ம இந்த வசனத்திலே படிச்சோம். அவர் உண்மையாய் இந்த காரியங்களை அவர் செய்தார், அல்லது அவர் நிறைவேற்றினார், அல்லது அவர் காணப்பட்டார், அவர் விளங்கப்பட்டார், அவர் அறிவிக்கப்பட்டார், பிரசங்கிக்கப்பட்டார் என்று அவரை குறித்த காரியங்களில் நாம் உண்மையான அறிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எவ்விதம் அவர் வெளிப்பட்டார், எவ்விதம் அவர் நீதியில் ஒன்று காணப்பட்டார், எவ்விதம் அவர் பிரசங்கிக்கப்பட்டார், எவ்விதம் அவர் விளங்கப்பட்டார் என்பதை குறித்து உண்மையான அறிவு உண்டாயிருக்க வேண்டும், போலியான அல்ல. இன்று ஆண்டவரை குறித்த அறிவு ஜனங்களுக்கு மத்தியில் பெரும்பான்மையான நேரங்களில் போலியான முறையிலேயே காணப்படுகிறதே ஒழிய உண்மையான அறிவினால் காணப்படுகிறது இல்லை. வாசிக்கலாம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரைக்கும். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும், தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவனுடைய பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுதுமன்றி என்று வாசிக்கிறோம். தேவ பக்திக்கு வேண்டியவைகளை எது கொடுக்கிறது? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே தேவ பக்திக்கும் ஜீவனத்திற்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுகிறது. அப்போ நம்மை அழைக்கிறவரை, நம்மை அறிந்தவரை, நம்மை தெரிந்தவரை, முன்குறித்தவரை அறிகிற அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும்.
அந்த அறிகிற அறிவு உண்டாகும் போதுதான் தேவ பக்தியானது, தேவ பக்திக்குரியவைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இச்சையினால் உலகத்தில் உண்டாகிற கேடு இச்சையினாலே வருகிறது. வசனம் மட்டும் சொல்லுகிறது. உலகத்தில் நமக்கு உண்டாகிற கேடு, உலகத்தில் மனிதனுக்கு உண்டாகிற கேடு இச்சையினாலே வருகிறது. இன்று மனிதன் இச்சைக்குள்ளாகிறான், மனிதன் ஆசைப்படுகிறான். இச்சை உண்டாகும் போது எப்படியாகலும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அது மிக பிடித்தமானது, அது எனக்கு மிக தேவையானது, அதை கண்டிப்பா பெற்றுக்கொள்வேன், அது இல்லாமல் நான் வாழ முடியாது என்பதெல்லாம் இச்சையில் அடங்குகிற ஒரு காரியம். எனவே இச்சையினால் உலகத்தில் கேடு உண்டாகும். அப்போ அவரை அறிகிற அறிவினால தேவ பக்திக்கும் ஜீவனத்திற்கும் வேண்டியவைகளை தந்துள்ளது மட்டுமல்லாமல் இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு அது தப்ப பண்ணுகிறது. தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, திவ்ய சுபாவத்திற்கு, பரிசுத்தமான சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள், மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்களினால் நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகிறோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் ஏன் கொடுக்கப்பட்டிருக்குது? வாக்குத்தத்தங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாவதற்கு. அது புரிஞ்சு. இன்னைக்கு வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது என்று சொல்லி வாக்குத்தத்தங்கள் மூலமாக இன்று உலகத்தின் ஆசீர்வாதங்களை குறித்தே மக்களுடைய கண்ணோட்டம் அதிகமாய் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவருக்குள் ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. எனவே இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள், உலகத்தின் சம்பத்துகள், உலகத்தின் செல்வங்கள், உலகத்தின் ஞானம், உலகத்தின் அறிவு, உலகத்தின் படிப்பு இவைதான் உனக்குள் வரும் என்று சொல்லி ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் இவைகள் என்று அடையாளம் காண்பித்து வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அதற்குத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிரசங்கிக்கிற அல்லது கற்றுக் கொடுக்கிற ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கே மகா மேன்மையான வாக்குத்தத்தங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாவதற்கு, நாம் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாவதற்காகவே இந்த மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமுள்ள அந்த சுபாவத்திற்கு, பரிசுத்தமாகிற அந்த தன்மைக்கு, பரிசுத்தமாகிற அந்த குணத்திற்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க அடுத்த பகுதி. நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக, பிரியமானவர்களே புரிஞ்சுக்கங்க, இந்த மாதத்தில் எடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வசனங்கள் சொல்லுகிற காரியங்களை கவனிங்க. இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிற காரியங்களை கவனிங்க. இந்த வேத வசனம் ஏன் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வேத வசனம் ஏன் நமக்கு கற்பிக்கப்படுகிறது, இந்த வேத வசனம் ஏன் நமக்கு போதிக்கப்படுகிறது? ஒரே ஒரு காரியம்தான், நாம் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அவரை அறிகிற அறிவை பெறுகிற அல்லது அவரை அறிகிற அறிவிலே வளர்கிற ஜனங்களுக்கு இந்த ஜீவனத்திற்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுக்கு கவனிங்க, வாசிங்க 6ஆம் வசனம். ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அல்லேலூயா. எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவபக்தி? தேவபக்தி ஏன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்? உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும்,
ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையும், பொறுமையோட தேவ பக்தியும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அல்லேலூயா. கவனிங்க, 3வது வசனம் வாசிங்க. கவனிங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளுதுமன்றி என்று சொல்லி பின் வருகிற எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்து இதை நீங்கள் மற்றவர்களுக்கு கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நமக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, நாமும் தேவ பக்தியை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டுமாம், மற்றவர்களுக்குள்ளும் கடத்த வேண்டுமாம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், கொடுத்ததை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆக உண்மையான அறிவு இதிலே உண்டாகிறது. இரண்டாவது, நல்ல நடக்கை தேவ பக்தியினால தேவ பக்திக்குரிய மற்றொரு காரியம் நல் நடக்கை என்று வாசிக்கிறோம். இந்த நல் நடக்கை குறித்து வாசிக்க வேண்டுமானால் ரோமர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசி. இரவு சென்று போயிற்று, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் எதை தள்ளி விடணுங்க? அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட வேண்டும். இப்ப நேரம் இல்லை, சமயம் இல்லை. இது 1ஆம் தேதி காலை கூட்டம், எனவே நான் முற்றிலுமாக உங்களுக்கு விளக்க சமயம் இல்லை. அவ்வப்போது ஆராதனையிலே மற்ற நேரங்களில் நீங்கள் செய்திகளை கவனிக்கிறீங்க. அந்தகாரத்தின் கிரியைகள் நமக்கு தெரியும். இப்ப நம்ம அதனால அந்தகாரத்தின் கிரியைகள் என்று ஒட்டுமொத்தமாய் நாம் சொல்லிவிட்டு நாம் கடந்து போக விரும்புகிறோம். அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தடுத்துக் கொள்ளுவோம். ஒளியின் ஆயுதங்கள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். நாம் நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாட வேண்டும். நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும், நாம் வெளியரங்கமாய் இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய குணங்கள் என்ன என்பதை தெரிந்திருக்க வேண்டும். உள்ள ஒன்று வைத்து வெளி ஒன்று பேசக்கூடாது, உள்ள ஒன்று செய்து வெளி ஒன்று செய்யக்கூடாது. மறைமுகமாய் ஒன்று வெளிப்படையாக ஒன்று அல்ல. எப்பொழுதும் நாம் மனுஷருக்கும் தேவனுக்கு முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாட வேண்டும். அநேக மனிதனுடைய வாழ்க்கை இரட்டை வாழ்க்கையாய் இருக்கிறது. அநேக மனிதனுடைய வாழ்க்கை 2 விதமான தன்மைகளுடையதாய் இருக்கிறது. ஐயா, வசனம் சொல்லுகிறது, இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. இந்த இரவு சென்று போய் பகல் சமீபமாகிற இந்த இடைப்பட்ட குறுகிய காலத்தில் நாம் காணப்படுகிறோம். ஒரு இரவு கடந்து போய் ஒரு பகல் வருகிற அந்த இடைப்பட்ட நேரம் மிக குறைவாகவே இருக்கும். அந்த குறைவான காலகட்டத்திலேயே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். இந்த காரியத்தில் நாம் தெளிவாய் இருக்க வேண்டும். இந்த காரியத்தில் தெளிவாய் இருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய செயல்கள் அனைத்தும் நன்மையானதாக இருக்கும். அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானது எது என்று நாம் யோசிக்க ஆரம்பிப்போம். தேவனுக்கு பிரியமானதே செய்ய நாடுவோம். என்றால் காலம் சமீபமாயிற்று. பகல் சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிருச்சுங்க, நைட்டு போயிருச்சு. பகல் சமீபமா இருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற நாம் எச்சரிக்கையாய் காணப்பட வேண்டும். வாசிங்க அடுத்து, வைராக்கியம். தேவ பக்திக்குரிய காரியத்துல, தேவ பக்திக்குரிய மனுஷன் இருக்கிற 4 விதமான குணத்துல 3வது குணம் வைராக்கியம். வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். யார் சொல்றாங்க? எலியா சொல்லுகிறான்.
சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இன்னைக்கு மனுஷனுக்காக சொல்லுவாங்க, நான் அவருக்காக பக்தி வைராக்கியமாயிருந்தேன், நான் இவருக்காக பக்தி வைராக்கியமாயிருந்தேன், நான் இதற்காக பக்தி வைராக்கியமாயிருந்துச்சு. ஏதோ ஒரு காரியங்களை, ஆட்களை, நபர்களை, இடங்களை, சூழல்களை சொல்லுவார். இங்கே எலியா சொல்லுகிறான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், பலிபீடங்களை இடித்து தம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயங்களால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். எப்ப மீதியா இருக்கானா? பலிபீடங்கள்லாம் இடிச்சு தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால வெட்டி போட்ட பின்பு அவன் சொல்லுகிறான், வெகு பக்தி வைராக்கியமா இருந்த ஆண்டவரே. அது பின்னாடி பாருங்க, கர்த்தர் சொன்ன காரியங்கள்லாம் அவன் கேட்கிறான். ஐயா, பலிபீடெல்லாம் இடிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் பின்வாங்கி போகவில்லை. தீர்க்கதரிசிலாம் கொல்லப்பட்டாங்களேன்னு பின்வாங்கி போகவில்லை. எல்லா விதமான காரியங்களும் மிகுந்த மனவேதனை ஆகிறதே என்று பின்வாங்கி போகவில்லை. இவைகள் நடந்த பின்பும் கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதன்படி அவன் செய்ய துவங்கினதை நீங்கள் பின்னாட்களில் காணலாம். வைராக்கியம் உண்டாகும். தேவ பக்தியுடைய வளர்ச்சி எதிலே காணப்படும்? வைராக்கியத்திலே காணப்படும். எல்லாம் இல்லாமல் போனாலும், பவுல் பேசுகிறான், எல்லாம் என்னை விட்டு போனாலும், அவருடைய அன்பை விட்டு என்னை ஒன்று பிரிக்க முடியாது. எல்லாம் மாறி போனாலும், எல்லா சூழலும் எதிராய் போனாலும் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. வாசிக்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 23 முதல் 24 வசனம் வரைக்கும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் எனக்கு தேவ பக்தி தான் சொல்லும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவித்தால் அது பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாவற்றையும் அனுபவித்தால் அது பக்தி விருத்தியை உண்டாகாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் அது எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனாலும் அது எனக்கு பக்தி விருத்தி உண்டாகாது. எப்படிங்க? ஒவ்வொருவனும் தன்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடாமல், ஆமா, இதுதான் பக்தி விருத்தியினுடைய செயலின் அடையாளங்களில் ஒன்று. ஒவ்வொருவனும் தனக்குரிய சுய பிரயோஜனத்தை தேடாமல் நமக்கு தான் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்காம மற்றவர்களுக்கு இதனால் என்ன கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு இதனால் என்ன கிடைக்கும் என்று பார்க்க வேண்டும். வைராக்கியம் உண்டாகும். எனக்கானவைகளை அல்ல, நான் எனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையே நாடுகிறேன். பக்தி வைராக்கியத்தினுடைய இன்னொரு படி. ஆக 3 காரியங்களை பார்த்தோம். 4வது காரியம் பரிசுத்தம். வாசிங்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் மாம்சத்திலும் ஆவியிலும், எப்படிங்க? மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா மாம்சத்தில் உண்டாகிற அசுசி, நிறைய காரியம். என்னத்தை சொல்ல நம்ம வேதம் நிறைய காரியத்தில் தெளிவாய் போதித்திருக்கிறது. மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க வேண்டும். மாம்சத்தில் உண்டான அசுசி, ஆவியில உண்டான அசுசி. நாம் அநேக நாட்களில் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வாசிங்க ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், ஆமா, சரீரங்களை பரிசுத்தமாய் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு மாம்சத்தில் ஏற்பட்டிருக்கிற அசுசிகள் நீங்க வேண்டும். இதுதான் இந்த
காயப்படுத்துவது, அடையாளமிட்டுக் கொள்வது, இவையெல்லாம் மாம்சத்தில் ஏற்பட்ட அசுசிகளை குறிக்கும். மற்றவர்கள் அசுசின்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் மாம்சத்தை, இந்த சரீரத்தை ஆண்டவர் சரியா படைச்சிருக்கிறார். இந்த படைக்கப்பட்ட இந்த சரீரத்தில் தேவனுக்கு பிரியமில்ல, தேவன் அனுமதிக்காதவைகளை நாம் அணியக்கூடாது. தேவன் அனுமதிக்காதவைகளை ஏற்படுத்தக்கூடாது. தேவன் அனுமதிக்கல, இதெல்லாம் மாட்டிக்கிறான். இங்க காதலர் ஓட்ட போட்டு இங்க தொங்க விட்டுக்கிறாங்க, அங்க விரல்ல மாட்டி தொங்க விட்டுக்கிறாங்க, கழுத்துல தொங்க விட்டுக்கிறாங்க. இதெல்லாம் மாம்சத்தில் ஏற்படுகிற அசுசிகள். இதெல்லாம் சரீரத்தோடு ஒட்டி பிணைந்தே இருக்கக்கூடியது. நாம் பிணைத்து கொண்டிருக்கிறோம், பிணைக்கிறோம், உடலிலே சிலவற்றை பிணைக்கிறோம். இதெல்லாம் அசுசிகள். எல்லாவற்றையும் நீங்க வேண்டும், அதெல்லாம் நீங்க வேண்டும். ஏன்னா எப்படியா வாசிங்க, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டுமாம். பரிசுத்தம் ஆக தேவ பக்திக்குரிய 4 குணாதிசயங்களை நாம் பார்த்த. 1 உண்மையான அறிவு, 2 நல்ல நடக்கை, 3 வைராக்கியம், 4 பரிசுத்தம். அல்லேலூயா. இப்ப மீண்டும் வாசிங்க அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இப்பொழுதும் சகோதரரே பக்தி விருத்தி இப்பொழுதும் சகோதரரே பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும். ஆமா, எப்ப சுதந்திரம் வருது தெரியுதா உங்களுக்கு? இப்போ பக்தி விருத்தி அடைந்தாதான் பரிசுத்தம் உள்ளவர்களுக்குள் சுதந்திரம் கிடைக்கும். பக்தி விருத்தி உண்டாகவில்லையானால் பரிசுத்தம் உள்ளவர்களுக்குள் சுதந்திரம் கிடைக்காது. அதான் முக்கியம். இப்பொழுதும் சகோதரரே நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவன் உங்களுக்கு. யார் சுதந்திரம் கொடுப்பா? யார் சுதந்திரம் கொடுப்பா? தேவன் தான் சுதந்திரம் கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அந்த வல்லவருக்குள் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் பேசுகிறது கடைசி நாட்களில், ஊழியத்தினுடைய கடைசி நாட்களில் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிற அந்த நாட்களில் எழுதுகிறான். ஏன் இதை ஒப்புக் கொடுக்க வேண்டும்? இப்ப கவனிக்க வேண்டிய கடைசி காரியம், ஏன் இப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும்? வாசிங்க இந்த அதிகாரத்தினுடைய 29ஆம் வசனம் முதல். ஏன் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன்னா, நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஏன் உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன்? மந்தையை தப்பவிடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், நான் போன பின்பு வரும். பவுல் பேசுகிறார். பவுலுடைய காலம் இது இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு சில ஆண்டுகளே ஆன இந்த காலத்தில் சொல்லுகிறார் பவுல். இப்ப எத்தனை காலம் ஆயிருச்சு பாருங்க, எத்தனை வருஷங்கள் ஆயிருச்சு பாருங்க, எத்தனை ஓநாய்கள் உள்ளே புகுந்து இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டுகொண்டிருக்க வேண்டும். ஆவிக்குரியவன் சகலத்தை நிதானித்து அறிகிறான். மந்தைக்குள் புகுந்த ஓநாய்களை அடையாளம் காண முடியாவிட்டால் அவருடைய நிலைமை பரிதாபம். பிரியமானவர்களே, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, பவுல் பேசுகிறான், நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிய ஓநாய்கள் வரும். உங்களிலேயே வெளியேந்து உள்ள வரது மட்டும் இல்ல, உங்களிலேயே சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில், ஐயா சீஷர்களை தேவனிடத்தில் சேர்க்க வேண்டும், சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி அவர்கள் மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். மாறுபாடானவைகளை போதிக்கிற ஒரே நோக்கம் சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்வதற்கு.
எந்தெந்த ஊழியக்காரன் பின்னாடி எல்லாம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதோ அவனெல்லாம் தங்களிடத்தில் ஜனங்களை இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதித்து தன்னிடத்தில் இழுத்துக் கொண்டார்கள். எந்த ஊழியக்காரன் எல்லாம் ஜனங்கள் பார்க்காம தேவனை நோக்கி பார்த்து இந்த ஊழியக்காரன் மூலமா தேவனை கண்டுகொண்டோம் என்று சொல்றாங்களோ அதுதான் சரியான ஒரு காரியம். கவனிங்க, சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்வதற்காக மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். ஆனபடியால் நான் இதனாலதான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே புத்தி சொல்லிக் கொண்டு வருகிறேன். இதை நீங்க நினைத்து விழித்திருங்கள். அதுக்கு பிறகுதான் சொல்றார், சகோதரரே உங்களை வல்லமை உள்ளவருக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் தைரியமா சொல்லுவேன், உங்களை தேவனுடைய காரியங்களுக்கு, தேவனுடைய வல்லமைக்கும் அவருடைய எல்லா விதமான ஞானத்திற்கும், எல்லா விதமான ஞானத்தை வெளிப்படுத்துகிற வசனத்திற்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதத்துல நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் பூரணப்பட வேண்டும். பூரணப்படுவதற்கு அவர் மேல் வைத்திருக்கிற பக்தியினாலும் அவருடைய வசனத்தை பற்றி கொண்டிருக்கிற காரியத்தினாலுமே நீங்கள் பூரணப்பட முடியும். அல்லேலூயா. நீங்கள் பூரணப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். ஏனென்றால் இரவு கடந்து போயிற்று, பகல் சமீபமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல, குறுகிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்மை நாம் தப்புவித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். கர்த்தர் சமூகத்தை நோக்கி பார்த்து, கர்த்தாவே இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் தகப்பனே இந்த உலகத்தினால் உண்டாகிற இச்சைக்கு, தகப்பன இச்சையினால் உண்டாகிற உலகத்தின் கேட்டுகளுக்கு நாங்கள் தப்ப வேண்டும். ஆண்டவரே, இந்த உலகம் எங்களுக்கு இச்சைகளை காண்பித்து கொடுக்கிறது, உலகம் எங்களுக்கு இச்சைகளை கற்றுக் கொடுக்கிறது என்றாலும் கூட நாங்கள் அவைகளை ஒதுக்கி தள்ள வேண்டுமே. உம்மை அறிகிற அறிவிலே வளர வேண்டுமே. உம்மை அறிகிற அறிவினாலே நாங்கள் ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் வேண்டி யாவற்றையும் ஆண்டவரே உடைய திவ்ய வல்லமையினாலே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்பொழுது காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் தேவரீர் எங்களுக்கு தேவையான எல்லா நல் வசனங்களையும் வார்த்தைகளையும் கொடுத்து எங்களை காத்து தாங்கி நடத்தும்படியாய் ஒருமனப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தால் ஒருமனப்படுகிறோம். ஆண்டவரே, நீங்க போதும் ஏசப்பா. உள்ளத்தின் ஆனது சொல்ல போகிறோம். கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தையினால வெளிப்பட்டீர் ஆண்டவரே, வார்த்தையினால இடைப்பட்டீர் ஆண்டவரே, வார்த்தையினால கற்றுக் கொடுக்கிறீர், வார்த்தையினால வாழ வைக்கிற ஆண்டவரே, வார்த்தையினாலேயே நாங்கள் உம்மை அறிகிற அறிவை அடைய வேண்டும். ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற ஞானத்தின்படி அல்ல ஆண்டவரே, நீ கொடுக்கிற ஞானத்தின்படியே உம்மை அறிகிற அறிவை நாங்கள் அடைய வேண்டும். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவினாலே எங்களுக்கு கிடைக்கின்ற எல்லாவற்றையும், எங்கள் ஜீவனத்திற்கும் தேவபக்திக்கும் வேண்டிய கிடைக்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் பகிர்ந்தளிக்கக்கூடிய கிருபை கத்தை கொடுப்பீராக. எங்களை தாங்கி காத்து நடத்துங்க ஆண்டவரே.